அடுத்தபடியாக செய்தியாளர் சதாசிவம் வழங்க கேட்கலாம் கூடுதல் விவரங்களை. வணக்கம் சதாசிவம். தற்போது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் ஒருவர் பலியாகி இருப்பதாகவும் மற்றொருவர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக வணக்கம். இந்த காலை தினம் பார்த்தோம்னால் நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே காவல்துறையினர் சந்தேகத்துக்குரிய வகையில் கண்டெய்னர் லாரியை பிரித்து சோதனை செய்ய முற்பட்ட போது அப்போது கண்டெய்னர் லாரியில் வந்தவர்கள் மர்ம நபர்கள் நிற்காமல் சென்றனர். இதையடுத்து கண்டெய்னரில் சினிமா பட பாணியில் நீண்ட தூரத்திற்கு போராட்டத்திற்கு பிறகு போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதன் பின் சந்தேகத்துக்குரிய வகையில் கண்டெய்னர் லாரி இருப்பதால் அவற்றை பாதுகாப்பான இடத்திற்கு போலீசார் கொண்டு சென்று திறந்து பார்த்தபோது இனோவா கார் என்று ஒன்று இருப்பதும் அதில் சில 6 பேர் கொண்ட கும்பல் இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை செக்யூர் பண்ணி வெப்படை காவல் நிலையத்திற்கு முதற்கட்டமாக 4 பேரை அழைத்து சென்றதும் அதில் போலீசாரிடையே அழைத்து செல்லும் போது முற்பட்ட போது குமராபாளையம் காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய தங்கமணி என்பவருக்கும் அவரது இடது மார்பில் மர்ம நபர்கள் வெட்டியதில் தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் உயிரிழந்துள்ளார், மற்றொரு நபர் படுகாயமடைந்துள்ளார். இந்த உயிரிழந்தவரின் உடலானது பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் படுகாயமடைந்தவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கோ அல்லது பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கோ உயர்தர சிகிச்சை அளிப்பதற்காக கொண்டு செல்வதற்காக மருத்துவ குழுவில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் நாமக்கல் மாவட்ட குமரபாளையம் காவல் ஆய்வாளர் இருக்கக்கூடியவருக்கு இடது மார்பில் காயம் ஏற்பட்டுள்ளதால் அவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு தேவையான மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல உள்ளனர். இதில் சிறப்பு உதவி ஆய்வாளர் ரஞ்சித்குமார் என்பவரும் தற்போது காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் என்கவுண்டர் செய்யப்பட்டவர்கள் யார் என்பது குறித்து இதுவரை போலீசார் தரப்பில் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் முழு விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. அவர்களது வாகனத்தில் கூடிய ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை போலீசார் சேகரித்து யார் இவர்கள் இதற்காக இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக திருச்சூரில் மிகப்பெரிய அளவில் 2 கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதா, அதில் தொடர்புடையவர்களா இல்லை இவர்கள் எதற்காக வந்தவர்கள் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவமானது தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா தனிப்படை அமைத்து தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது எந்த மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார்? மொத்தமாக கண்டெய்னர் லாரியில் எத்தனை பேர் பயணித்திருந்தார்கள் சதாசிவம்? குறிப்பாக பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் இந்த சம்பவம் சிகிச்சை அளிக்கவில்லை. இறந்தவரின் சடலம் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராசிபுரம், பரமத்தியலூர் உள்ளிட்ட டிஎஸ்பிகளும் இங்க இருக்குன்னு 10க்கும் மேற்பட்ட போலீசார் இருக்குன்னு சடலமானது தொடர்ந்து பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனை சவக்கிடங்கோ அல்லது நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கோ எடுத்து செல்ல குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து காயமடைந்தவர்களுக்கும் மேல் சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவக் குழுவிடம் எவ்வாறு சிகிச்சை அளிப்பது என்பது குறித்தும் போலீசார் தகவல்களை சேகரித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.